எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் ரவிசங்கர். சேலம் ஜேகே இன்ஃபோ டெக்னாலஜிஸ்ல இருந்து உங்களுக்கு இது ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கேன். என்னன்னு இருந்தா நீங்க பாக்குறதுக்கு ஒரு டிவி மாதிரி தெரியும். ஆக்சுவலா இது வந்து இன்டராக்டிவ் பிளாட் பேனல்னு சொல்லுவோம். இது ஸ்பெஷலி டிசைன் ஃபார் எஜுகேஷன். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னு இருந்தா இது ரொம்ப ஹெவியா பில்ட் பண்ணிருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இது நார்மல் கிளாஸ் தான் இல்லையா? இது மேல டெஃபன் கிளாஸ் போட்டிருக்கோம். இது எதுவும் ஆகாது ஒன்று. அண்ட் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப், இது ஸ்க்ராட்சும் ஆகாது. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் நம்ம கிளாஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடும், விரலில் ரிங் போட்டிருக்கோம் அப்படின்னு இருந்தா இது ஸ்க்ராட்ச் பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அண்ட் இதில் இது எஜுகேஷன் டூல் அப்படின்றதுல மோஸ்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆர் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம இது கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நோட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இதோடைய வேலை என்னன்றதா ஜென்ரலாக நம்ம கண்டென்ட்டை ரைட் பண்ண முடியும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ரைட் டு டெக்ஸ்ட்லேயும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னு எழுதுறேன் அண்ட் தெரியுதுங்களா, ரைட் டு டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இதை ரிகார்டிங் நான் எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், இதை நான் ஸ்பீச் பண்ணி கேட்கணும், இங்கிலீஷ் கேட்குதுங்களா? ஸோ as well அதே போல் இதில் டிரான்ஸ்லேட்டர்ஸும் இருக்குது. ஸோ எனி கண்டென்ட் நீங்கள் ரைட் பண்ணி, இல்லை நான் ஹேண்ட் ரைட்டில் நான் ஒரு கண்டென்ட் எழுதுறேன், என் கண்டென்ட் நல்லா இல்லை, என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, இதை நான் ரைட் டு டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளேயே வச்சுருக்கோம். ஸோ ஸ்மார்ட் ரைட், இந்த ஸ்மார்ட் ரைட்டோட ஒர்க் என்னன்னு இருந்தால் தெரியுதுங்களா, ஈஸியாக நான் வெல்கம்னு எழுதுனதை ஈஸியாக இது வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதில் ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன் இருக்குது. டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது, சர்ச் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், வெல்கம்ன்ற வார்த்தைக்கு சர்ச் கொடுத்தேன் இல்லையா? ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணிட்டு நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் ரிகார்டிங்கான அவுட்புட்டை நமக்கு இங்கேயே கொடுத்துரும். தெரியுதுங்களா? ஸோ எனி கண்டென்ட், வெலாசிட்டி இல்லை உங்கள் சப்ஜெக்ட் ரிகார்டிங் நீங்கள் எந்த கண்டென்ட் இங்கே ரைட் பண்ணதா இருந்தாலும் நம்ம ஈஸியாக இங்கிருந்தே ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலரும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் தீம் சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தீம்ஸில் இப்போதைக்கு நான் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும், இல்லை எனி பேக்ரவுண்ட் கலர் நம்ம இங்கிருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் கேட்பீங்க, சார் 4 லைன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய ஸ்கூல் போர்ட்ஸில் பர்மனெண்ட்டாக அந்த 4 லைன்ஸை பெயிண்டில் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்னன்னு இருந்தால் நம்ம ஈஸியாக, தெரியுதுங்களா, ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன்ஸை பண்ண முடியும் வித் எனி பேக்ரவுண்ட். இப்போ நான் உங்களுக்கு தீம்ஸில் வேறு காட்டுறேன், இல்லை எனக்கு ஒரு கிராஃப் வேணும், ஆர் எனக்கு ஒரு வேர்ல்டு மேப் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தெரியுதுங்களா, இப்போ ஈஸியாக ஸ்டூடெண்ட்க்கு இது புரியும்படியான கிளாஸஸ் கொடுக்க முடியும். இந்தியா இங்கே இருக்குது அண்ட் இங்கே ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, ஸோ போர்ச்சுகீசியர்கள் இங்கே இருந்தால் இப்படி சுற்றி வந்து இந்தியாக்குள்ளே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் வச்சு நம்ம ப்ரெசன்டேஷன்ஸாக பண்ணிக்க முடியும். இப்போ ரைட்ல நம்ம ரைட் டு டெக்ஸ்ட் பார்த்தோம். அண்ட் ஜென்ரலாக ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணி எரேஸ் பண்ணுறதுமே நம்ம ஈஸியாக இப்படி எரேஸ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் இதுலேயே நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள் ஒரு மேஜிக் டூல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேஜிக் டூலோட ஒர்க் என்னன்னு இருந்தால் நான் ஒரு ட்ரையாங்கிள் போட ட்ரை பண்ணுறேன், தெரியுதுங்களா, டிஃபால்ட்டாக இவர் அந்த ஷேப்பை நமக்கு இங்கேருந்தே கொடுத்துருவாப்புல. ஆர் நான் ஒரு சர்க்கிள் போட ட்ரை பண்ணுறேன், தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸஸாக கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மிட் பாயிண்ட்டு, இதுதான் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே, அண்ட் இது மிட் பாயிண்ட்டு, ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் என்ன, ADC. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கலர் கிளாஸஸுமே நம்ம இங்கேருந்தே ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் டு டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். எரேஸ் டோட்டலாக கம்ப்ளீட் ஏரியாவை நான் இது ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டேன் இருந்தாலும் கம்ப்ளீட் ஏரியாவை நம்ம இங்கிருந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே போல் இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் cos 5. ஸோ நமக்கு தேவையான கான்செப்டை நம்ம இப்படியே, தெரியுதுங்களா, cos 5யோட அவுட்புட், ஆக்சுவல் அவுட்புட் இதுதான். ஸோ நமக்கு ஈஸியாக நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் இவர் இங்கிருந்தே ப்ரெசென்ட் பண்ணிடுவார். ஆஸ் வெல் நம்ம இது ரிகார்டிங் நம்ம கிளாஸஸை இங்கிருந்தே கொடுத்துக்க முடியும். வாட் இஸ் வாட்ன்றதும் அண்ட் இந்த ஏரியா எங்கே இருக்குன்றதும். ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே ஈஸியாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ஷன் மூலிமா கொடுத்துக்கலாம். அண்ட் இதை தாண்டி இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஜியாமெட்ரிக் இருக்குது, ஜியாமெட்ரிக் டூல்ஸ் நமக்கு இங்கே லைவாக வந்துடும். ஸோ குழந்தைங்களோட ஜியாமெட்ரி பாக்ஸில் இதுதான் இருக்குது. நம்ம சும்மா ஒரு லைன் போட்டு இது A இது B இதோட டிஸ்டன்ஸ் 7 சென்டிமீட்டர்னு கொடுக்கறதுக்கும் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், வேல்யூ இங்கே எக்ஸாக்டான வேல்யூ வரும். ஸோ இந்த எக்ஸாக்டான வேல்யூவை இப்படி மென்ஷன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டரில் லைன் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸை நம்ம இப்படி இருந்தே காமிச்சிக்கலாம். அண்ட் அதே போல் ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது, காம்பஸ் இருக்குது. ஸோ
இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சர்க்கிள்லாம் போட்டிருக்க பார்த்து இதோடைய டிஸ்டன்ஸ் என்ன, இதோடைய ஆங்கிள் என்ன, 303ன்றது இதோடைய ஆங்கிள். ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு புரியும்படியான கிளாஸஸாக கொடுத்துக்க முடியும். அண்ட் ஷேப்ஸ் இருக்கு, இதுலேயே டிஃபால்ட் 2D ஷேப்ஸ் இருக்கு. ஏன்னா பென்டகன் ஹெக்ஸகன்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம ட்ரா பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். சர்க்கிள் மற்றதெல்லாம் கூட நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸு, இல்லை எனக்கு ஒரு 3D ஷேப் வேணும் அப்படின்றதாலும் 3D ஷேப்ஸை நம்ம இப்படியே ட்ரா பண்ணிக்க முடியும். இன்க்ளூடிங் மெஷர்மெண்ட்ஸோட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது ரிகார்டிங் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துக்க முடியும். ABCD இதோட ஆங்கிள் என்ன, 71 இதோட ஆங்கிள். ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான கிளாஸஸாக ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. மைண்ட் மேப்ஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் எனி பெரிய கான்செப்டை நீங்கள் மைண்ட் மேப் மூலியமா இந்த மாதிரி ட்ரீ கான்செப்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 ரைட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ பெருசு எழுதுகிறோமோ அவ்வளோ பெருசுக்கு ஒரு தன்னைத்தானே ரீசைஸ் பண்ணிப்பார். அண்ட் தெரியுதுங்களா, இது போல் மைண்ட் மேப் ட்ரீயை நம்ம ஈஸியாக இங்கிருந்தே பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது கீழே இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ ஆட் ஆன் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை மூவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்படியே மூவ் பண்ணிக்க முடியும், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ஆர் இந்த கண்டென்ட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் என்னோட அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷன்ஸை இங்கிருந்தே கொடுத்துக்க முடியும். இதுலேயே டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேபிளோட ஒர்க் என்னன்னு இருந்தால் நமக்கு ரோ அண்ட் காலமை இவரே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரோ அண்ட் காலத்தில் ஒரு டேட்டா போடணும். இப்போ நான் இந்த கட்குள்ள ஃபினிஷ் பண்ணாமல் என்னுடைய ரைட்டிங்கை நான் இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். இது தன்னைத்தானே ரீசைஸ் பண்ணிக்கும். ஆஸ் வெல் இது கூடவே நமக்கு எவ்வளோ ரோ அண்ட் காலம் வேணும்னாலும் நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இதை மூவ் பண்ணிக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுலேருந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் கிரிட், இந்த கிரிட்டோட ஒர்க் என்னன்னு இருந்தால் நம்ம ABCD 4 லைன்ஸ் பேக்ரவுண்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் கஷ்டப்படாமல் இன்னும் நம்ம ஈஸியாக இதில் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 கேபிட்டல் லெட்டர் 2 ஸ்மால் லெட்டர் ரைட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இது எக்ஸாக்டாக அந்த லைன் அலைன் பண்ணி நமக்கு அது கொண்டு போயிடும். அண்ட் இஸ் இன்க்ளூடிங் தமிழ். தெரியுதுங்களா? ஸோ எக்ஸாக்டாக அந்த லைனை அலைன் பண்ணி நமக்கு இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதால ஒரே குவாலிட்டி ஆஃப் கிளாஸஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியும். டீச்சர்ஸ் வேரி ஆனாலும் கிளாஸ் ஒரே ஸ்டாண்டர்டாக அண்ட் ஒரே குவாலிட்டியாக இருக்கும். அதே போல் இதுலேயே பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ பார்ட்டிஷனோட ஒர்க் என்னன்னு இருந்தால் அட்டன் டைமில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு 4 பேருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டூடெண்ட் 1 இருக்காரு, இங்கே ஸ்டூடெண்ட் 2, இங்கே ஸ்டூடெண்ட் 3 அண்ட் ஸ்டூடெண்ட் 4. ஸோ இது போல் இந்த 4 பேருக்கும் 4 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் நம்ம இங்கே ரைட் பண்ணியிருந்தாலும் இந்த 4 பேரும் ஆன்சர் பண்ண முடியும். இவர் எழுதுகிற ஆன்சர் இதை ஓவர் கம் பண்ணி வராது, ஆஸ் வெல் இவர் எழுதுகிற ஆன்சர் இதை ஓவர் கம் பண்ணி வராது. தெரியுதுங்களா? ஸோ அதை நம்ம இங்கிருந்தே வேலிடேட் பண்ணிக்கலாம். இவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு அண்ட் இவர் தப்பாக பண்ணியிருக்காரு, இவர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான கிளாஸஸாக கொடுக்க முடியும். அண்ட் பீரியாடிக் டேபிள்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸும் இதுலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூட் 5க்கான கொஸ்டின்ஸ் இது. இப்போ ரூட் 5க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும்னு இருந்தாலும் அடுத்து ஏஐ ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஏஐ ஆப்ஷன் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் இது எல்லாமே இதுக்குள்ளேயே ரூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பீரியாடிக் டேபிள் டிஃபால்ட்டாக இதுக்குள்ளேயே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைட்டானியம் சூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் இன்சர்ட். இப்போ டைட்டானியத்துக்கு தேவையான இந்த பிக்சர் அவுட்புட் இங்கே வந்துருச்சு. ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னு இருந்தால் இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம இங்கிருந்தே கொடுக்க முடியும். இது போல் கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபால்ட்டாக இதிலே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்க முடியும். இதிலே சிமுலேஷன்ஸ் டூல்ஸ் வச்சுருக்கோம். சிமுலேஷன் சப்ஜெக்ட் ரிகார்டிங் சிமுலேஷன் டூல்ஸ் பிரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, பயாலஜி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சிமுலேஷன் பற்றின பிகினிங். ஸோ ஜென்ரலாக இந்த லேசர் லைட் டர்ன் ஆன் ஆச்சுன்னு இருந்தால் ஒரு வாட்டரில் இதோடைய ஆங்கிள் இப்படி மாறி வரும். தண்ணியில் நம்ம ஒரு பென் போட்டால் நமக்கு ஆங்கிள் மாறுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு பிகைனில் இருக்கிற சயின்ஸ் என்னங்கிறத நம்ம இங்கிருந்து, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை லேபுக்கு கூப்பிட்டு போகாமல் அண்ட் லேபுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரியான கிளாஸஸில் என்ன ஆங்கிளில் டர்ன் ஆகுது, இப்போ வாட்டரில் இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸுக்கு மாற்றுறோம். கிளாஸில் மாற்றினா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இல்லை ஒரு ஆயில் இருக்குது, ஆயிலில் இது
ஏர்ல பண்ணா என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே இப்போ ரே இருக்கு, வேவா மாத்துறோம், தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியா நமக்கு தேவையான கிளாஸஸா ப்ரெசன்டேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இது இந்த ஒரு சப்ஜெக்ட்னு இல்லை, அந்தந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இங்க நிறைய சிமுலேஷன் டூல்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு என்ன சிமுலேஷன் வேணுமோ, இப்போ லேபு கூட்டு போயிட்டு பேக்கர் வச்சு ஹீட் பண்ணி தான் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீயர் கிளாஸஸ் இந்த மாதிரியான கிளாஸஸ் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்க்கு இதுக்கப்புறமா லேபு கூட்டு போனால் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ ஈஸியாக நம்ம இங்கிருந்த இந்த பீக்கருக்குள்ளே எடுத்து இதை ஹீட் பண்ணால் என்ன நடக்கும், ஸோ நான் அந்த வாட்டர் வைக்கிறேன், ஹீட் பண்ணுறேன், இதோடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக லைவ்ல இங்கிருந்து நம்ம கிளாஸஸாக கொடுத்துக்க முடியும். அண்ட் இதுலேயே டைரெக்டாக சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இதோடைய ஒர்க் என்னன்னு இருந்தால், உங்ககிட்ட கண்டென்ட்டே இல்லைன்னு இருந்தாலும், இல்லை சார் என்கிட்ட ஃபைல் இல்லை, புக்கு இல்லை, ஆனால் நான் இந்த கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கேன், இது எல்லாமே இங்கே என்ன பண்ணலான்றதா ஜஸ்ட் ஒரு கிளிக்ல நமக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம இங்கிருந்து எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹியூமன் ஹார்ட்னு சர்ச் பண்ணுறேன், தெரியுதுங்களா. அது ரிகார்டிங் அது சம்மந்தமான எல்லா இமேஜஸும் நமக்கு இங்கே இருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலான்றதா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இங்கிருந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ரிகார்டிங் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் இமேஜ் டைப், இதுலேயே நம்மகிட்ட 3D டைப்பும் இருக்கு. ஸோ 3D டைப்பு இல்லை வீடியோ டைப் வேணும்னு இருந்தாலும் நம்ம இங்கிருந்தே இதை பண்ணிக்க முடியும். சேம் நான் அதே சர்ச் பண்ணுறேன், ஹியூமன் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கண்டென்ட் இது எல்லாமே யூடியூப்ல ஆட் ரன் ஆகாத கண்டென்ட்ஸ். ஸோ நமக்கு ஆட் வராது எக்ஸாக்டா நமக்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ நான் ஹியூமன் ஹார்ட்னு சர்ச் பண்ண இமேஜ்ல வந்த கண்டென்ட்க்கும் இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. Veins are blood vessels containing blood flowing. Any content நம்ம இது போல blood flowing from the heart. The blue is representative of blood vessels containing deoxygenated blood, while the red blood vessels have oxygenated blood fresh from the lungs. Now, let's follow the path of the blood through the heart. தெரியுதுங்களா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. ஸோ இது ரிகார்டிங் கிளாஸஸை நம்ம வீடியோ போயிட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே இங்கிருந்தே ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் இங்கிருந்தே எடுத்துக்கலாம். அண்ட் இபுக் இதுலேயே லோடிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஒர்க் என்னன்னா என்சிஆர்டி சிலபஸ் நம்மளுடைய புக்கை டைரெக்டாக நம்ம இங்கேயே டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையான கிளாஸஸாக நம்ம இங்கிருந்தே கொடுத்துக்க முடியும். அண்ட் அதே போல் விக்கிபீடியா சர்ச்சு, மாலிகுலர்ஸு, ஜியாமெட்ரிக்கு, 3D கால்குலேட்டர்ஸு, இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன வேல்யூ போடுறீங்களோ அதுக்கேற்ற 3D அவுட்புட்ஸ் நமக்கு இங்கிருந்தே எடுத்து கொடுக்கும். 5 ரூட் அன்னவுன் கமெண்ட். ஓகே டன், நான் கரெக்டாக பண்ணல. ஸோ நம்ம இந்த மாதிரியான 3D ஆப்ஜெக்ட்ஸ் அவுட்புட் கொடுக்கறது இது எல்லாமே நம்ம இங்கிருந்தே கொடுத்துக்கலாம். அண்ட் இதை தாண்டி இப்போ ஏஐ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஏஐயோட ஒர்க் என்னன்னு இருந்தால், நம்ம என்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோமோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான டூல்ஸை இவரே வந்து நமக்கு டூல்ஸு, கொஸ்டின்ஸு, ஆன்சர்ஸ் இது எல்லாமே இவரே நமக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் ரைட் பண்ணுறேன், வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி சம்மந்தமாக என்கிட்ட கிளாஸ் இல்லை, புக் இல்லை, ஆனால் நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு சர்ச். இந்த சர்ச் என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி சம்மந்தமான மொத்த கண்டென்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கண்டென்ட் வந்துருச்சு. நான் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ நமக்கு இங்கே வெலாசிட்டி நான் ரைட் பண்ண கண்டென்ட் சம்மந்தமான கண்டென்ட்ஸ் மொத்தமே வந்துருச்சு. இப்போ இந்த கண்டென்ட்டை ஈஸியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளே பண்ணி காட்ட முடியும். Hash velocity. Velocity refers to the speed of something in a given direction. In physics, it is a vector. Quantity. ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட்டை இப்படியே நம்ம எடுத்துக்க முடியும் ஒன்று. அண்ட் இது ரிகார்டிங் அடுத்து கொஸ்டின் பண்ணுவோம் இல்லையா, விச் இஸ் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரிப்ஸ் ஃபார் வெலாசிட்டி. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுப்போம், தெரியுதுங்களா. இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர் இது எல்லாமே நமக்கு இங்கே கிடைச்சிடும். இன்செர்ட் டு நோட் ப்ரோ, ஜஸ்ட் ஒரு கிளிக். நம்ம ஒரு கிளிக்ல என்ன நடக்கும்ன்றதா அந்த கொஸ்டின், அதுக்கான ஆன்சரு, அந்த குழந்தைங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இங்கேருந்தே ஸ்பாட்லேயே வேல்யூவேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ரிகார்டிங் இப்போ நமக்கு இமேஜஸ் வேணும்னு இருந்தாலும் நம்ம இங்கேருந்தே டைரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் வெலாசிட்டின்னு டைப் பண்ண இல்லையா, அது ரிகார்டிங் இமேஜ் கண்டென்ட் பார்த்தோம், கொஸ்டின்ஸ் பார்த்தோம், இப்போ அடுத்து ரிகார்டிங் இமேஜஸ். ஸோ ஈஸியாக இதில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான கிளாஸஸாக கொடுக்க முடியும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மொத்தம் 17 பேஜ் கிளாஸ் கொடுத்துருக்கோம், கவனிச்சிங்களா. ஸோ இந்த 17 பேஜுமே நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டே 1ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் பீரியடில் நீங்கள் ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பீங்க, அடுத்த பீரியட் டீச்சர் வந்து அந்த கிளாஸ் எரேஸ் பண்ணிடுவாங்க, சேம் அதே தான் கீப் ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கே என்னன்றது அந்தந்த டீச்சர்ஸ்க்கு தனித்தனி ஃபைல் கொடுத்துருவோம் ஒன்று.
அண்ட் செகண்டரி அவங்களுடைய டே 1 கிளாஸ்லேருந்து டே 200 கிளாஸ் வரைக்கும் எல்லா கிளாஸஸும் சேவ் ஆகிடும். ஸோ அப்போ குழந்தைங்க வந்து நேற்று என்ன படித்தோன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சாலும் ஈஸியாக அந்த டேட்குள்ளே போயிட்டு அந்த கிளாஸஸை நம்ம ரிவ்யூ பண்ணிக்க முடியும், எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ குழந்தைங்க வேறு ஏதாவது டவுட் கேட்குறாங்க, இல்லை சார் போன வாரம் கொடுத்த கிளாஸ் எனக்கு புரியலன்னு கேட்டாலும் அழகா அந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம கிளாஸஸ் எல்லாமே திரும்ப ரீரிவில் பண்ணிக்கலாம். அண்ட் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. எக்ஸ்போர்ட் புக், பிடிஎஃப், இமேஜஸ், எனி ஃபார்மேட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிளாஸஸ் எல்லாமே ட்ரைவ்க்குள்ளே ஷேர் பண்ணிக்க முடியும், உங்களுடைய கூகுள் ட்ரைவ் க்ளவுடில். அதே போல் இங்கே கியூஆர் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, க்ளவுட் ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம், டைரெக்டாக கியூஆர் கோடும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கியூஆர் கோடில் பாருங்கள் 18 பேஜும் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு கியூஆர் கோடு ஒன்று ப்ளே ஆகுது. இதை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கையில் வச்சிருக்கிற டிவைஸ், இப்போதைக்கு மொபைல் அலௌடு இல்லை, பட் ஃபியூச்சரில் வந்து டேப் வந்து கைக்கு வந்துடும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே அவங்க மொபைலுக்கு ஃபைல்ஸ் அண்ட் நோட்ஸாக நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இதுவும் மோஸ்ட் ஆஃப் டைம் டீச்சர்ஸ் என்கேஜ் ஆகிருக்கிற அப்ளிகேஷன். அண்ட் இதை தாண்டி இல்லை என்னுடைய கண்டென்ட் இருக்குது, நான் வந்து டெய்லி அஃபேர்ஸை வந்து என்னுடைய வெப்சைட்ஸில் காட்டணும் அப்படின்னு இருந்தாலும் இதில் க்ரோம் இருக்குது. ஸோ கூகுள் சர்ச் பண்ணி நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ காமிச்சிக்க முடியும். அதே போல் இதில் யூடியூப், இல்லை மேப்ஸு, ட்ரைவ், மீட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா கூகுள் அப்ளிகேஷன்ஸும் நம்ம இதில் வித் லைசன்ஸோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நமக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ அந்த அப்ளிகேஷன்ஸை இங்கிருந்தே ப்ளே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப்பில் சும்மா ஒரு கண்டென்ட் ப்ளே பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி ரிதம்ஸ் நான் போடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான் இருந்தா நம்ம கிளாஸஸை ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வீடியோ ப்ளே பண்ணிக்கிட்டே நம்ம கிளாஸஸை கண்டினியூ பண்ண முடியும். ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஃபார் இங்க் இல்லையா? ஸோ இது போல வீடியோஸ் மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் புக்கு ப்ளே பண்ணிக்க முடியும், நம்ம கூகுள் சர்ச் கண்டென்ட்டை இங்கிருந்தே கொடுத்துக்க முடியும். ஸோ எனி பிபிடி, பிடிஎஃப், இல்லை என் கண்டென்ட் எல்லாமே ஃபைல்ஸாக இருக்குது, எக்ஸல் ஃபைலாக இருக்குது, எனி ஃபார்மேட் நம்ம இது போல் நமக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே இங்கிருந்தே லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் காட்டுறேன். ஸோ நமக்கு தேவையான கிளாஸஸை நம்ம இது போல் ஃபஸ்ட்டு புக் மேலே புக்காக ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம் ஒன்று. அண்ட் இதுக்கு மேலே இப்படியே ஓவர் ரைட் பண்ணியும் நம்மளால் கிளாஸஸாக கொடுக்க முடியும். அப்போ இதோடைய ஃபீல் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இருந்தா, ஒரு குழந்தைக்கு ஒரு டீச்சர் கிட்ட உட்காந்து புக்கில் ரைட் பண்ணி பக்கத்தில் உட்காந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுத்துக்கலாம். அண்ட் இது ரிகார்டிங் இன்னும் டெப்த்தான கிளாஸ் கொடுக்கணுன்ட்டு இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கிளிக் இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்ட்டு இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இமேஜாக நமக்கு உள்ள வந்து தெரியுதுங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம கிளாஸஸை இப்படியே ப்ரெசன்டேஷன்ஸாக பண்ணிக்க முடியும். இப்போது ஆன்லைன் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ட்ரைவு அண்ட் வீடியோஸு இல்லை பிடிஎஃப் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து அப்ளிகேஷன்ஸ் நம்ம பிளே ஸ்டோர் ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருக்கோம், வித் கூகுள் EDLA சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்கோம். ஸோ எனி அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் பர்சனலாக டவுன்லோட் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் காட்டுறேன். ஸோ இது அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான கிளாஸஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஜி கேட்டகரி, அண்ட் இல்லை நான் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறேன், இல்லை நான் ஒரு அகாடமி ரன் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி வச்சுருக்கேன். ஸோ எனி சுச்சுவேஷன் நம்ம இப்படி நமக்கு தேவையான கிளாஸஸாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டைமர் ரன் பண்ணுறேன், 10 டேஸ்க்கு ஒரு டைம் இந்த கம்ப்ளீட் சோலார் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கு. இல்லை இந்த பிளானட் எக்ஸ்ப்ளோரர் பற்றி நான் டெப்த்தை பற்றி கிளாஸ் கொடுக்கணும், இன்னர் கோர் பற்றி நான் கிளாஸ் கொடுக்கணும். ஸோ நான் இன்னர் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன். ஸோ ஜென்ரலாக இந்த டிராயிங்லாம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துப்பாங்க டீச்சர்ஸ். 3 டிஃப்ரெண்ட் கலர் பென் இருக்கணும், சாக் இருக்கணும், தெரியுதுங்களா? ஸோ இதை என்ன பண்ணலான்னு இருந்தால் இப்படியே நம்ம ஈஸியாக
இதுக்கு மேலேயே நம்ம கிளாஸஸாக கொடுக்க முடியும். இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, நான் இங்கே மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு தமிழ் கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் த கேஜியிலிருந்து அப் டு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி வரைக்குமே நம்ம இந்த பேனல் சப்போர்ட் பண்ணி, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மிஷின். ஸோ ஓப்பன் சோர்ஸ் மிஷின்றதால நமக்கு தேவையான கிளாஸஸை நம்ம இங்கிருந்து கேட்டிங்களா. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அண்ட் இது எப்படி ட்ரா பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது ஜென்ரலாக நமக்கு ஒரு அவுட்புட் காட்டுது. ஸோ குழந்தைங்க இப்படி படிச்சாங்கன்னு இருந்தா ரொம்ப ஈஸியா புரியும் எப்படி ட்ரா பண்றது. இப்போ அடுத்து குழந்தைங்களோட ப்ராக்டிஸ். நான் தப்பா ட்ரை பண்ணன்னு இருந்தா இது கம்ப்ளீட் ஆகாது. கரெக்டா நான் இதுலயே வரணும். தெரியுதுங்களா? இதுவே இந்த கிளாப் பண்றது, மோட்டிவேட் பண்றது, ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இதுவே இந்த அப்ளிகேஷன்ஸே பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே போல சேம் தமிழ் பார்த்தோம், அதே போல தான் இங்கிலீஷ், ஹிந்தி, இது எல்லாமே. ஹிந்திலாம் என்னன்றது ப்ரொனன்சியேஷன் இஷ்யூ நிறைய வரும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பெருசாக ஸ்ட்ராங் கிடையாது. அண்ட் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அது இவரே சொல்லுவாரு. அண்ட் இவரே இதுக்கு தேவையான இந்த ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்குள்ள எடுத்துட்டு போவாரு. அண்ட் இதே போல எல்லா கேட்டகரிஸும் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காரு. ஸோ அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டெப்த்தான கிளாஸ் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் ஒரு ஹியூமன் பிரெயின் பற்றியோ இல்லை டைனடிக் சிஸ்டத்தை பற்றியோ நான் ஒரு கிளாஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம மிஷின்ல 3D ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹியூமன் ஹார்ட்டை இப்படியே ரொட்டேட் பண்ணி காமிக்கலாம். அண்ட் அது ரிகார்டிங் நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம இங்கிருந்தே பண்ணிக்க முடியும். நான் ஒரு எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான கிளாஸஸாக இப்படியே ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நம்ம கிளாஸஸ் கொடுக்கலாம். அண்ட் கம்ப்ளீட் சிஸ்டம் வேணும்னு இருந்தாலும் இந்த கம்ப்ளீட் ஏரியா சிஸ்டம்ஸை லங்ஸ் என்ன ஃபங்க்ஷன் ஆகும், இதோடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் லங்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். லங்ஸோட டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக இந்த அப்ளிகேஷன்ஸே நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஆஸ் வெல் வேர்ல்டு மேப் காட்டுறேன். நான் ஜென்ரலாக வேர்ல்டு மேப்புன்னு காட்டும்போது நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய புரிதல் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நம்ம இந்த மாதிரியான கிளாஸஸ் காட்டும்போது ஈஸியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்தியா எங்கே இருக்குது, சவுதி அரேபியா எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இதுக்கு மேலேயே ரைட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஈஸியாக நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கா அண்ட் இந்த ஏரியா ஆப்கானிஸ்தான், ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான கிளாஸஸாக நம்ம இங்கிருந்தே கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டு ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ப்ளஸ் லேர்னிங் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஆக்டிவிட்டிஸ் பேஸ் காட்டுறேன். ஒரு கேஜி கேட்டகரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷேப்ஸ் போறேன், இல்ல காய்கறிகள் ஷேப்ஸ் போறேன். வடிவங்கள், சதுரம், செவ்வகம், நீள்வட்டம். ரைட். ஸோ இது மட்டும் இல்லாம இங்க ஆக்சுவலி நிறைய கண்டென்ட் இருக்கு. தமிழ் லெட்டர்ஸ் ஆகட்டும், இல்ல ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், மாங்கனி, வாழை, சப்போட்டா, தெரியுதுங்களா? இது இன்க்ளூடிங் ஹியரிங் அண்ட் அதோட லுக் வைஸ் நம்ம இது எல்லாமே இது போல கிளாஸஸா நம்ம இங்க இருந்தே ரொம்ப ஈஸியா கொடுத்துக்க முடியும். அண்ட் இவ்வளவுதான் அப்ளிகேஷன்ஸ் இல்லை. நான் இதுல என்னன்றதா 128 GB பில்டின் மெமரி கொடுக்குறேன். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 இது, அண்ட் ஆண்ட்ராய்ட் 16 நம்மளே ஃப்ரீயா அப்டேட்டும் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் இதில் 8 GB ரேம் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான கஸ்டமைசேஷன் இந்த மிஷினில் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். அண்ட் இதை தாண்டி இன்ஸ்டன்ட் மொபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸு, ப்ளஸ் மொபைல் ஸ்க்ரீனை இங்கே கேஷ் பண்ணுறது, இல்லை லேப்டாப்பில் நான் கண்டென்ட் வச்சுருக்கேன் இதை நான் இங்கேருந்து கேஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ணிக்க முடியும்.